இது இப்போ நம்ம 7th ஆரம்பிக்கிறோம். 7th டேர்ம் 1 அதில் எண்ணியல் பேஜ் நம்பர் 1. இவற்றை முயல்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். கீழ்காணும் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல முழுக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜென்ரலாக நமக்கு 0 1 2 3 அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஏறு வரிசை. ஏறு வரிசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகிறது தான் ஏறு வரிசை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம ஜாமெண்ட்ரியெலாம் போடும்போது எப்படி போட்டிருப்போம் அப்படின்னா, இங்கே 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருப்போம். இந்த சைடு வர்றப்போ -1 -2 -3 அப்படின்னு போகும். ஸோ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு போக போக போக, அதாவது இந்த இப்போ நம்ம 7th பார்க்கலாம். 7th டேர்ம் 1 எண்ணியல் பேஜ் நம்பர் 1. இவற்றை முயல்க. கீழ்காணும் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுக. முழுக்கள் அப்படிங்கிறது எதில் ஸ்டார்ட் ஆகும்னா 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 அப்படின்னு போகிறது தான் வந்து முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஏறு வரிசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகிறத ஏறு வரிசைன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து இந்த ஜாமெண்ட்ரிலாம் போடும்போது பார்த்துருப்போம். இங்கே 1 2 3 அப்படின்னு வரும். இங்கே வந்து -1 -2 அப்படின்னு வரும். எப்போவுமே இப்படி போகும்போது நமக்கு வந்து மதிப்பு அதிகமாகும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது -3 வந்து பெருசா -2 பெருசா அப்படின்னு கேட்டால் -2 தான் பெருசு. 1 பெருசா 2 பெருசான்னு கேட்டால் 2 தான் பெருசு. ஸோ மைனஸில் போகிறப்போ நமக்கு வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்னதுக்கு போக போக மதிப்பு அதிகமாகும். அதே இது ப்ளஸுக்கு வர்றப்போ அப்படியே நார்மலாக 1 2 3 அப்படிங்கிறது தான் வந்து மதிப்பு அதிகமாகிறது. இப்போ கணக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். -5, 0, 2, -4, -6, -10, -10 அப்படின்னு இருக்குது. இதை நமக்கு ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏறு வரிசையில் எழுதுகிறப்போ நமக்கு சின்ன நம்பர்லேருந்து எழுதுவோம். அப்போது நான் இங்கேருந்து சொன்னேன் இல்லைங்களா, இதில் எது சின்ன நம்பர் அப்படின்னு பார்த்தா -10, அதுக்கப்புறம் -6. ஏன்னா மதிப்பு அதிகமாகிட்டே போகும். மைனஸில் சின்னதாக ஆக மதிப்பு அதிகமாகும். அடுத்தது -5, 0, 0ங்கிறது இப்படி நடுவில் இருக்கிறது. அப்புறம் 2 4 10. அடுத்தது ரெண்டாவது கணக்கு பாருங்கள். -15, -12, -17, -17, -5, -1, -5, -6 ஆகிய எண்கள் எண்கோட்டில் குறிக்கப்பட்டால் இடதுபுறத்தில் குறிக்கப்பட்ட கடைசி எண் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து எண்கோட்டில் குறிக்கப்படணும். ஸோ இதுதான் நம்ம வந்து எண்கோடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோடு போட்டோம். இங்கே வந்து நமக்கு 0 வரும். இங்கே வந்து 1 2 அப்படின்னு வரும். இங்கே என்ன நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, -17 கொடுத்துருக்காங்க, அப்புறம் -15 கொடுத்துருக்காங்க, அப்புறம் -5 கொடுத்துருக்காங்க, -1 கொடுத்துருக்காங்க. இங்கே 0 வரும். அதுக்கப்புறம் இங்கே 5 இருக்குது. ஸோ இங்கே 5ன்னு வச்சுக்கலாம். இங்கே 5, அதுக்கப்புறம் இங்கே 6, அப்புறம் இங்கே 12. அப்போது இடதுபுறத்தில் குறிக்கப்பட்ட கடைசி எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதில் இடதுபுறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வலது, இது இடது இல்லையா? இப்போ இடதுபுறத்தில் குறிக்கப்பட்ட கடைசி எண் எது அப்படின்னு கேட்டால் இந்த -17 அப்படிங்கிறது தான். அடுத்தது கீழ்காணும் தொடரை பூர்த்தி செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதெல்லாம் டேஷாக கொடுத்துருந்து டேஷ் கொடுத்து -40, அப்புறம் டேஷ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் -10, 0, அதுக்கப்புறம் டேஷ் கொடுத்துருக்காங்க, 20, 30, டேஷ், அப்புறம் 50 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கும்போதே தெரியுது, இங்கே 10 இருக்குது, இங்கே பாருங்கள் 20 30 அப்படின்ட்டு இருக்குது, அப்புறம் 50 இருக்குது. ஸோ 10 10 நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 10 10 ஆட் ஆகிருக்கு. அப்போது -50, -40, -30, -20, -10, அதுக்கப்புறம் 0 10 20 30 40 50. இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, ரீசனிங் இதுக்கு வந்து யூஸ் ஆகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது 4வது கணக்கு பாருங்கள். கீழ்காணும் எண்களை ஒப்பிட்டு, அதாவது நம்மளை பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னாலே அது கிரேட்டர் அப்படின்னு ஞாபகம். அப்போ லெஸ்ஸர், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் குறியீடு எதுக்கெலாம் போடணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், -65ன்னு கொடுத்துருக்காங்க.
இது -65 65ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது பெருசு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 65ங்கிறது தான் பெருசு. மைனஸில் இருக்குமோ அதோட மதிப்பு கம்மி தான். அடுத்தது 0வா 1000மான்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா 1000க்கு தான் மதிப்பு அதிகம். ஸோ 1000 தான் பெருசு. அடுத்தது -2018 ஈக்குவல் டு -2018ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் மைனஸில் இருக்குது, இதுவும் மைனஸில் இருக்குது, நம்பரும் சேமாக இருக்குது. அப்போ இது என்னது அப்படின்னா ஈக்குவல் அப்படிங்கிறது. அடுத்தது 5வது பாருங்கள், கீழ்காணும் முழுக்களை இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசு, இறங்கு வரிசைனா பெருசுலேருந்து சின்னது வரணும். அப்போ இதில் கணக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா -27, -19, -0, -12, -4, -22, -47, 3, -9, -35ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இறங்கு வரிசைனா பெரிய நம்பரை முதல்ல எழுதிக்கணும். இப்போ 47, 19, 12, 3, 0, -4, -9, -22, -27, -35 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இறங்கு வரிசை. அடுத்து பேஜ் நம்பர் 3ல் இவற்றை முயல்க மதிப்பு காண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் -4 +3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த போர்ட் மாஸ் நமக்கு சிம்பிளிஃபிகேஷனில் கேட்பாங்கல்ல, அதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பேசிக்லேருந்தே போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், ரெண்டும் நடுவில் இல்லை ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. வெவ்வேறு குறியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கழிக்கணும். ஒரே குறியாக இருந்தால் கூட்டிக்கணும், வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும். இப்போ 4லேருந்து 3 கழிச்சோன்னா 1 கிடைக்கும். அடுத்தது 2லேயும் பார்க்கணும், இங்கே என்ன எதில் பெரிய சைன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 4ல் தான் வந்து மைனஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பரோட சைனை போடணும். ஸோ -1ங்கிறது நமக்கு ஆன்சர் கிடச்சிது. அடுத்து பாருங்கள், இதுவும் ப்ளஸ் தான் போட்டிருக்காங்க. வேறு வேறு குறியாக இருந்தால் நம்ம கழிச்சுக்கணும், ஒரே மாதிரியான குறியாக இருந்தால் கூட்டணும். இப்போ ஒரே மாதிரி இங்கேயும் -4 இருக்குது, இங்கேயும் -3 இருக்குது. அப்போ 2ஐயும் கூட்டினோன்னா 7 வரும். 4 3 7 வரும். இப்போது 2 குறியும் ஒரே மைனஸ் குறியாக இருந்தது அப்படின்னா மைனஸே போட்டுக்கலாம். இது 2 ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸே போட்டுக்கலாம். அடுத்தது இங்கேயும் ப்ளஸ் நடுவில் இருக்குது, +4 -3 அப்படின்னு இருக்குது. வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும். இப்போ 4லேருந்து 3 போச்சுன்னா 1 கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் போடலனால ப்ளஸ் இருக்கிறதா தான் அர்த்தம். அடுத்து பேஜ் நம்பர் 4ல் எடுத்துக்காட்டு 1.1 முழுக்களின் கூடுதல் காண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சம் 10 மற்றும் -15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூடுதல் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால அப்போ எல்லாத்துக்கும் நடுவில் ப்ளஸ் இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போ 10 + -15 வேறு வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்போது 15லேருந்து 10 போச்சுன்னா 5, பெரிய நம்பரோட சைன் மைனஸுங்கிறதுனால மைனஸ் போட்டுட்டோம். அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள், இதுக்கும் கூடுதல் தான். இப்போ -7 மற்றும் -9, அப்போ நடுவில் ப்ளஸ் வந்துடும். -7 -9 ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும். இப்போ 7 9 16, இங்கே ரெண்டுத்துக்கும் மைனஸ் சைன் இருந்தால் அதே மைனஸ் சைனை போட்டுக்கலாம். அடுத்து பேஜ் நம்பர் 5ல் எடுத்துக்காட்டு 1.2 கூட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூட்டுகனாலும் அதே தான், ப்ளஸ் சைன் தான் போடணும். -40 மற்றும் 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ -40 இங்கே ப்ளஸ் போட்டுக்கிட்டோம், இங்கே 30. 40லேருந்து 30 போச்சுன்னா 10, இங்கே பெரிய நம்பரோட சைன் என்னது அப்படின்னா மைனஸ், ஸோ -10 அப்படிங்கிறத போட்டுட்டோம். அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள், 60 மற்றும் -50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 60 அந்த கூட்டுகன்னு கொடுத்த ப்ளஸ் சைனு, -50 வேறு வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும். 60லேருந்து 50 போச்சுன்னா 10, இங்கே பெரிய நம்பரோட சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ், ஏன்னா 60 தான் பெருசு. ஸோ இங்கே ப்ளஸ் அப்படிங்கிறத போட்டாலும் போடலாம், போடாமலும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் மதிப்பு வந்து 1 தான். அடுத்தது எடுத்துக்காட்டு 1.3 கூட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பார்த்தோன்னா -70 மற்றும் -12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ -70 இந்த மற்றும் அந்த கூட்டுகங்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கிட்டேன், -12 அப்படிங்கிறத எழுதிட்டோம். நமக்கு என்னது, ஒரே குறியாக இருந்தால் கூட்டிக்கணும். அப்போது 70யும் 12யும் கூட்டினோன்னா 82. ஒரே குறியாக இருந்துச்சு அப்படின்னா என்னது, அந்த சைனே போட்டுக்கலாம். இது எல்லாமே ப்ளஸ்ஸோட விதி. ஸோ -82 போட்டுக்கிட்டோம். ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே இருந்தாலும் இதே விதி தான்.
பெருக்கல் வகுத்தல்லாம் மட்டும் நமக்கு விதி மாறும், அதை அப்போ பார்க்குறப்போ பார்ப்போம். அடுத்தது செகண்ட் சம் வந்து 103 மற்றும் 39 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 103 + 39. இங்கே எதுவுமே இல்லைனாலும் இங்கே ப்ளஸ் இருக்கிறதா தான் அர்த்தம். இப்போ ஒரே குறியாக இருந்தால் என்ன பண்ணிப்போம்னா கூட்டிப்போம். அப்போ 103ஐயும் 39ஐயும் கூட்டினா 142. பெரிய நம்பரோட சைனும் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால +142 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு.